ஹாய் மக்களே, கனவா ஃப்ரை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இது மாதிரி பேனில் எண்ணெய் விட்டதும், எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம் பருப்பு, பெருஞ்சீரகம், அது பொரிஞ்சு வந்தது கருவேப்பிலை, க்ளீன் பண்ணி வச்ச இந்த கனவாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். கனவாவை போட்டு வதக்கிக்கலாம். கனவா வந்து ரொம்ப 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 பெனிஃபிட்டுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்கும். அது யார் வேணாலும் சாப்பிட்லாம். குழந்தை பெற்றவங்கள தவிர மற்ற எல்லாருமே சாப்பிட்லாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாரி நம்ம வதக்கிட்டே இருக்கும் போதே அதில் வந்து தண்ணி வந்து அந்த கனவா சுருங்க சுருங்க அதில் வந்து தண்ணி வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த கனவா வந்து வேகத்துக்கு அதிகமாக வேகக்கூடாது. இதில் இருந்து வர அந்த தண்ணியே போதுமான தண்ணி தான். நம்ம தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றவே கூடாதுங்க. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப வெந்துச்சுன்னா கனவா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதை மாதிரி நம்ம வதக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணியே விடலாம். ஆனால் எவ்வளோ தண்ணி இது பார்த்திங்களா? இந்த தண்ணியே போதுமான தண்ணி தாங்க இது. இதுலேயே நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். மிதமான தீயில வேக வச்சா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்கினாக்கா தண்ணி வந்து சீக்கிரமாக சுண்டி கனவா வேகாமல் போயிடும். அதனால மீடியமான ஃப்ளேமில் நம்ம இந்த கனவாவை வேக வச்சுக்கலாம். கனவா நல்லா வெந்ததும் மிளகு, ஜீரகம், சோம்பு இதை வந்து அரை ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் எப்படியோ நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து வறுத்து நம்ம ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இந்த கனவாவுக்கு தேவையான மசாலா மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்பூன்னா அதிகமாக வரும், அரை ஸ்பூன்னா கம்மியாக வரும். நான் ஒரு 5 கனவா வச்சு தாங்க செய்கிறேன். இது ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி வந்து காரத்தூள் இருந்தால் நீங்கள் காரத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மிளகு ஜீரகத்தோடு காஞ்ச மிளகா கொஞ்சம் சேர்த்து அதையும் நம்ம வறுத்து அதோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நம்ம எடுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சீ ஃபுட்டை பொறுத்த அளவுக்கு எப்போதுமே வந்து மசாலா வந்து ரொம்ப அதிகமாக அந்த மசாலா இந்த மசாலான்னு சேர்க்கவே கூடாது. மிளகு, ஜீரகம், தனியா, சோம்பு, சில பேர் தனியா சேர்ப்பாங்க. தனியா வந்து போட்டிங்கன்னா இன்னும் அது வந்து ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக வரும். அதனால் வந்து நாங்கள் தனியா சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு விருப்பம்னா தனியாகவும் சேர்த்துக்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சி மசாலாவாக ரெடி பண்ணி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. எப்போல்லாம் கனவா, எறா, நண்டு செய்கிறோமோ, கனவா, எறா, நண்டு இப்படி எது செஞ்சாலும் இந்த மாதிரி மசாலா கொடுத்து பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.